இங்க ஒரு சைக்கோ பிரிட்ஜ் மேல நின்னு கல்ல வச்சு காரை பார்த்த மாதிரி அடிக்கிறான். ஜஸ்ட் மிஸ்ல அந்த கார்காரன் தப்பிக்கிறான். இவன் சரியான சைக்கோ போலன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க ஓடிடுறான். காலேஜ்ல இந்த சைக்கோ விளையாடிட்டு இருக்கும் போது அப்பதான் ஹீரோட அம்மா அங்க வருவாங்க. அவங்கள பார்த்ததுமே இந்த சைக்கோக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இப்போ ஹீரோ கூட்டு போயிட்டு ஒரு பொண்ணை காமிச்சு நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவ கூட தப்பா நடந்து இவளை குற்றமா கொள்ளணும் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லுவான். ஆனா ஹீரோ இதை விளையாட்டா தான் எடுத்துக்கிறான். அந்த சைக்கோ ஹீரோ வீட்டுல இருக்கும் போது அவன் சொன்ன பொண்ணு அங்க வந்துடுறா. அந்த பொண்ணு ஹீரோ அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. சோ பாக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சு போக ரெண்டு பேருமே க்ளோஸா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. கானான சைக்கோ ஹீரோ கூட்டு போயிட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ அவளை கூட்டிட்டு வரலையோ உன்னை போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு மிரட்டுவான். பயந்து போன ஹீரோ இந்த மேட்டரை உடனே அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ல அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மேட்டரை சொல்லி பிளான் பண்ணி இந்த சைக்கோவை எவிடன்ஸ் சொல்ல போயின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு. அவனை வர சொல்லிட்டு ஹீரோவும் பொண்ணோட வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப நேரம் இவன் அந்த சைக்கோ வந்திருக்க மாட்டான். இங்க ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அந்த சைக்கோ ஸ்கெட்ச் போட்டது ஹீரோட அம்மாக்கு தான். ஹீரோ அங்க வெயிட் பண்ண வச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவங்கள கட்டி போட்டு அவங்க கூட தப்பா நடந்துக்க பாப்பான். இவன் நம்ம மேலதான் ஆசைப்படுறான்றத முன்கூட்டியே கணிச்சு அவங்க அம்மா இங்கேயும் வீடியோ எடுக்க ஒரு ஆளை செட் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இவங்களை காப்பாத்தி இப்போ வீடியோ எடுத்து அவனை கையங்குலமா எவிடன்ஸ் சொல்ல பிடிச்சிடறாங்க.